ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஐபிஎல் மேட்ச் நம்பர் 61 சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்குமான மேட்சோடைய ஃபுல் ஸ்டாட்ஸ் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம். இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை நம்ம எடுத்து வச்சுட்டு தான் அதை வச்சு பிளேயர்ஸை எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு கிரெடிட் வைஸ் பெர்சன்டேஜ் வைஸ்லாம் அதில் எந்த பிளேயர்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எந்த பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த இன்னிங்ஸில் எந்த பிளேயர் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது, எந்த பிளேயர்ஸ் கிட்ட த்ரெட்ஸ் அதிகமாக இருக்குது, யார் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது, எந்த பிளேயர்ஸ் உள்ள ட்ரீம் டீம் வருவாங்க, அதுமாதிரி ஜிஎலுக்கு எந்த மாதிரி பிளேயர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு போனால் பாயிண்ட்ஸ் நல்லா கிடைக்கும், அதே மாதிரி பிரைம் டீமில் உள்ளவங்க எப்படி டீமை இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி தான் இன்னிங் வைஸாக நம்ம சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்ஸ் வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தோம். அதை வைத்தும் நம்மளுடைய தனிப்பட்ட ப்ரிடிக்ஷன் இதை வைத்தும் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணிடுறோம். இதில் பிளேயர்ஸோடைய அனாலிசிஸு அது அவங்களுடைய மேட்சப்ஸு எல்லாமே வச்சு தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இந்த மேட்சோட ஹை பெர்சன்டேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் பார்த்தீங்கன்னா கெய்க்வாட் இருக்காங்க. விசி பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் இது எல்லா வித ஃபேண்டசி ஆப்பில் இருந்தும் செலக்ட் பண்ண ஒரு ஹை பெர்சன்டேஜ் சிவிசியில் இருக்கிற ஒரு ஆள். இப்போ இந்த சிவிசி எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த பவர் பிளே ப்ராக்ரஸ், வென்யூ ப்ராக்ரஸ் எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் கொடுத்துருப்போம். இந்த பவர் பிளேயில் எப்படி மேட்ச் இருக்கும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். பவர் பிளேயில் பொறுத்தவரை இப்போ இந்த இதில் இப்போ ஆஃப்டர்நூன் நடக்கிற மேட்ச், ஈவினிங் நடக்கிற மேட்ச்னால உங்களுக்கு டியூ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் ஃபாஸ்ட்டு தான் நிறைய இருந்திருக்கு. இப்போ இந்த சிஎஸ்கே மேட்சை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா, இப்போ சிஎஸ்கே ப்ளே பண்ணுற ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எல்லாமே ஒரு விக்கெட் இழந்துடுறாங்க. அதாவது ரகானே அவுட் ஆயிடுறாரு சீக்கிரமாக, அதுக்கப்புறம் மெதுவாக ப்ளே பண்ணிடுறாங்க. ஆனால் இதே இது சிஎஸ்கே எதிர்த்து விளையாண்ட எல்லா டீமும் இப்போ பார்த்தீங்கன்னா சேஸின் பண்ணுறாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னாலும் சரி, இப்போ செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி 2 விக்கெட் ஆவரேஜாக விழுது. இப்போ சிஎஸ்கே பவுலிங்கில் அங்கே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 2 to 1 விக்கெட் கன்ஃபார்மாக உள்ளது. அது ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி இல்லை செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி. இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு இப்போ ரகானே ஒரு வேளை இந்த மேட்ச் ப்ளே பண்ணலை, அதுக்கு வேலை வேறு ஆள் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் 1 விக்கெட் விழலாம், இல்லை விக்கெட் விழாமல் போகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. இது பவர் பிளேயோட ப்ராக்ரஸ். மேக்ஸிமம் ஃபாஸ்ட் பவுலிங் விக்கெட் எடுத்துருக்குறாங்க. இப்போ இது ஒரு பகல் நேரத்தில் நடக்கிற மேட்ச்னால ஸ்பின்னர்ஸுக்கும் விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் யார், விசி யார் அப்படின்னு. இதில் அதாவது பார்த்தீங்கன்னா கெய்க்வாடோடைய இவங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் அவர் நல்லா வச்சிருக்கிறாரு. இவங்களோட வென்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. நம்ம ஸ்டாட்ஸ் வீடியோலையும் சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ கெய்க்வாடுக்கு என்ன மாதிரியான த்ரெட்டு இருக்கும் ஆரம்பத்தில் அவர் அவுட் ஆனார்னா அப்படின்ட்டுங்கிறத பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கெய்க்வாடை பொறுத்தவரை அவர் என்ன இது வீக்னஸ் ஃபஸ்ட்டுனா, அவருக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் வீக்னஸ் உண்டு. அதே மாதிரி கொஞ்சம் அந்த லெக் ஸ்பின் கூகுளிலேயும் வீக்னஸ் உண்டு. இது யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சகால் அந்த இதில் போட்டார்னா கொஞ்சம் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவுட்டும் ஆயிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட்டு ஸ்டார்டிங் பவர் பிளேயில் போடுவாங்க இவங்க இருக்கிற நேரம். ஸோ இப்போ அவர் அந்த பவர் பிளே பவுலிங்கில் எப்போவும் கெய்க்வாட் ஒரு ஸ்லோவாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் மெதுவாக போவார். அப்படி பண்ணார்னா, ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி பண்ணார்னா இவர் பெருசாக ப்ளே பண்ணிடுவார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா உறுதியாக பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் த்ரெட்ஸு இருக்கிறதுனால இவர் இந்த மேட்ச் பொறுத்தவரை ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். அடித்தா உங்களுக்கு சிவிசி அளவுக்கு பெருசாக அடிப்பார், இல்லைன்னா ஒரு ஃப்ளாப் ஆகலாம், இல்லை வெறும் ட்ரீம் டீம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்குது. ஸோ இவரை எப்படி எடுக்கணும்னா, சிஎஸ்கே வின் ஆகிற டீமில் இவரை நீங்கள் வச்சு ஒரு 3 டீமில் கேப்டன் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு ஒரு சில வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர். இப்போ
சஞ்சு சாம்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சஞ்சு சாம்சன் தான் இப்போ ஹை பெர்சன்டேஜ் விசியில் இருக்கிறாங்க. இதில் 2 பேரும் இப்போ உள்ளே வராங்க, ட்ரீம் டீம் வராங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிவிசி வந்து வேறு பிளேயர்கிட்ட போயிடும். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷனே. இப்போ 2 பேரும் உள்ளே வராங்க அப்படின்னா சிவிசி வேறு ஒருத்தர்கிட்ட போயிடும். அப்படி இல்லை சாம்சன் நல்லா அடித்து உள்ளே வராருன்னா கெய்க்வாடு கூட ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்ச். ஏன்னா அவருக்கு த்ரெட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த இதில் சாம்சனுக்கு யாருக்கிட்ட பெரிய அளவுக்கு த்ரெட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா தான். இப்போ ரவீந்திர ஜடேஜா பவர் பிளேக்கு முன்னாடி இப்போ இவர் வந்துட்டாரு சஞ்சு சாம்சன்னா அவர் பால்லாம் அவுட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த தேஷ்பாண்டே பால்லையும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ 2 பேருக்கும் த்ரெட் இருக்கிறதுனால நீங்கள் ராஜஸ்தான் வின் ஆகிற மாதிரியான டீமில் சாம்சனை கொண்டு போங்க, சென்னை வின் ஆகிற டீமில் கெய்க்வாட் கொண்டு போங்க. இப்போ இந்த இதை பொறுத்தவரை ரவீந்திர ஜடேஜா வந்து இந்த மேட்சோட ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். ஸ்பின்னு நல்லா ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் இவர் வந்து விக்கெட்ஸ் எடுத்துருவார். சப்போஸ் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படின்னாலும் பேட்டிங்கும் பண்ணிடுவார். அதே மாதிரி சகால் வந்து நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ராஜஸ்தான் செகண்ட் பவுலிங் போட்டுச்சுன்னா நீங்கள் அவரை ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் தான் நீங்கள் பிளேயரை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் இவரை எடுத்து நீங்கள் இப்படி கொடுத்து பாருங்கள். வின் ஆகிற டீமில் இவரை வச்சு பாருங்கள், ராஜஸ்தான் வின் ஆகிற டீமில் வச்சு பாருங்கள். சும்மா இதில் இருந்து 3 பேர் 4 பேர்னு எடுத்தீங்கன்னா அப்படி வரமாட்டாங்க. இப்போ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெய்ஸ்வால் கெய்க்வாடில் இந்த 2 பேரில் மேக்சிமம் ஒருத்தங்க தான் இன்னைக்கு நல்லா ப்ளே பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒருத்தங்க ஃப்ளாப் ஆயிடுவாங்க. இது ஒரு கண்டிஷன். இப்போ ஜெய்ஸ்வால் ஃப்ளாப் ஆயிடுறாரு அந்த மேட்ச்சில் அப்படின்னா நீங்கள் கெய்க்வாட் அந்த இடத்துல நல்லா ஆயிடுவார். மேக்ஸிமம் இன்னைக்கு டாஸ் வின் பண்ணி சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் கெய்க்வாடை நல்லா ப்ளே பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் ஒரு சில ப்ராப்ளம், அவருக்கு அந்த த்ரெட்டு மட்டும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி எப்போவும் விளையாடுற மாதிரி ஸ்லோவாக விளையாண்டுட்டாருன்னா அவர் பண்ணுவார். அவர் பண்ணுற பட்சத்தில் இவர் கூட ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுவார், இல்லை ஒரு ட்ரீம் டீம் வந்து ஒரு கம்மியாக ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் அந்த மாதிரி எடுத்து கூட ஆவார், இல்லை கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆயிடுவார். ஏன் அப்படின்னா ஜெய்ஸ்வாலை பொறுத்தவரை அவருக்கு 2 த்ரெட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா யார்கிட்டனா தேஷ்பாண்டே, அதே மாதிரி அந்த சௌத்ரின்னு ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் ஒருத்தர் இப்போ டீமில் இருக்கிறாங்க நம்ம சென்னை டீமில். அவங்கள அந்த மேட்ச் மேக்ஸிமம் 8 வருவாங்க. இப்போ தீபக் சகர்லாம் விளையாடாட்டி. ஸோ அந்த அவர் உள்ளே வராரு, இம்பாக்ட் பிளேயராக இவருக்கு பவுலிங் போடுறாருன்னா அவர் பாலில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது போக ரவீந்திர ஜடேஜா பால்லையும் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 த்ரெட்டு இருக்குது இவருக்கு. ஸோ அது வந்து கெய்க்வாடுக்கு ஒர்க் ஆகலைன்னா இவருக்கு அந்த இடத்துல ஒர்க் ஆகி இவர் ஃப்ளாப் ஆவார். இப்போ பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா பட்லருக்கு வந்து பிளேயர்ஸ் இடையே த்ரெட்ஸ் இருக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோயின் அலி, ரவீந்திர ஜடேஜா, ஷார்துல் தாக்கூர் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. ஆனால் இந்த மேட்ச் பொறுத்தவரை இவர் வந்து கொஞ்சம் ஹெட் டு ஹெட் வென்யூ ரெக்கார்டு நல்லா வச்சிருக்கிறாரு. இப்போ சஞ்சு சாம்சன் வந்து அதாவது கெய்க்வாட் வந்து நல்லா வந்து ப்ளே பண்ணி சஞ்சு சாம்சன் ஃபெயிலியர் ஆவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பட்லரை எடுத்துருங்க. பட்லர் இந்த மேட்ச் நல்லா அடிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. மேக்சிமம் அவரை வந்து மேக்சிமம் ஃபஸ்ட்டு செகண்ட் இன்னிங்ஸ் 2மே நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. இப்போ பொதுவாக செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த இன்ஸ்விங் ஆரம்பத்தில் சப்போஸ் இப்போ இந்த மேட்ச் தீபக் சகர் உள்ளே வராரு, அவருக்கு உடம்பு சரியாகி அவர் உள்ளே வராரு அப்படின்னா அவர் பாலில் இவர் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஷார்துல் தாக்கூர் பாலில் கண்டிப்பாக இப்போ இவர் இருக்கிற நேரம் பவர் பிளேயில் அவருக்கு விக்கெட் கொடுத்தாங்க, பவுலிங் கொடுத்தாங்கன்னா இவர் அவுட் ஆயிடுவார். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா இவர் உங்களுக்கு ட்ரீம் டீமு இல்லைன்னா சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இந்த மேட்சுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பராக் வந்து ட்ரீம் டீம் வர அளவுக்கு ஆனால் ஒரு சில வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எப்படி வருவார் அப்படின்னா ராஜஸ்தான் டீம் லாஸ் ஆகும், டாப் ஆர்டர்லாம் நம்ம சொன்ன மாதிரி அவுட் ஆனால் இவர் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சிஎஸ்கே டாமினேட் பண்ணணும்னா நீங்கள் பராகை எடுக்கலாம். ட்ரெண்ட் போல்ட்டை வந்து மேக்சிமம் இவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து இங்கே ஓரளவு நல்லா போட்டுருவார். அவர் வந்து அந்த இனிஷியல் ஸ்விங் ஆகிற அந்த நேரத்தில் அவர் வந்து இந்த டீமுக்கு எதிராகவும் சரி வென்யூலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய இதுவும் சரி. ஆனால் வென்யூவை பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் பண்ணியிருக்காரு. ஆனால் வென்யூவை பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸில் போல்ட்டு நல்லா பண்ணியிருக்காரு.
செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் நீங்கள் எடுக்கிறதே போல்ட்டை பொறுத்தவரை பெட்ரு. டூபே எப்படின்னா இந்த மேட்சை பொறுத்தவரை அவர் வந்து பவுலிங் போடணுங்க. பவுலிங் போட்டால் மட்டும்தான் அவர் ட்ரீம் டீம் அளவுக்கு வருவார். இல்லைன்னா இந்த மேட்ச் இவர் ஃப்ளாப் கூட ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா டூபேக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஸ்பின்னில் கொஞ்சம் இதாகிறாரு. சகால் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் போல்ட் இருக்கிறாங்க. ட்ரெண்ட் போல்ட் பால்லெல்லாம் இவர் கொஞ்சம் இதாகிறாரு. வென்யூவில் வந்து 35-48 வரைக்கும் அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து அவர் செகண்ட் இன்னிங்ஸ் தான் பிளேவே பண்ணியிருக்கிறாரு. பெரிய அளவுக்கு ஓரளவு அடிச்சிருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான் இல்லைன்னா இந்த குத்தி பவுன்ஸ் போடுற ட்ரெண்ட் போல்ட்டு இவங்க இதில் பவுன்ஸ் போட்டாங்கன்னா விக்கெட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதில் இருந்து மேக்சிமம் சேஃப் பிக் பார்த்தீங்கன்னா இந்த 5 பேரில் இருந்து ஒரு 3 பேர் நீங்கள் எடுத்தாலே மேக்சிமம் போதும். நம்ம இன்னிங்ஸ் வைஸ் சொன்னோம் இல்லையா. இப்போ நீங்கள் ராஜஸ்தான் வின் ஆகிறதுல ஜெய்ஸ்வால் எடுத்துக்கோங்க. ஜெய்ஸ்வால் சாம்சன் எடுத்துட்டு கெய்க்வாடை கூட நீங்கள் லீவ் பண்ணிடலாம். கெய்க்வாட் ஜெய்ஸ்வாலில் நம்ம வந்து ஒருத்தங்க ஃப்ளாப் ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். இல்லை லோ ரன் அடிப்பாங்க. ரொம்ப லோ ரன் அடித்து ட்ரீம் டீம் வருவாங்க. அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ கெய்க்வாட் ஹிட்டார் ஃப்ளாப் சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் பிளேயரை நீங்கள் லீவ் பண்ணி போனீங்கன்னா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் சேஃப் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கெய்க்வாட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இல்லாமல் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு. அந்த த்ரெட்டு ஒர்க் ஆயிரும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் போல்ட் நல்லா போடுறாரு. ஸோ அப்போ அந்த லெஃப்ட் ஹேண்டரில் அவர் அவுட் ஆகிட்டா அந்த மாதிரி அவுட் ஆயிடுவார். அப்போ அந்த மாதிரி கண்டிஷன் மாறுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தக்கனமா பிளேயரை சேஞ்ச் பண்ணணும் இன்னிங்ஸ் வைஸ். இப்போ இந்த கேட்டகரியில் 2 பேர் இருக்கிறாங்க. இதில் இப்போ வர பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா, தேஷ்பாண்டே. இவங்க வந்து இப்போதைக்கு தேஷ்பாண்டே தான் இவங்க இந்த இதில் லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்கிறாங்க. சந்தீப் சர்மா வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே ஸ்விங் வந்து இவருக்கு நல்லா ஆகும். ஸோ ஸ்விங் பண்ணுற பவுலர் இங்கே விக்கெட் எடுப்பாங்க. 2வது ஸ்லோ டெலிவரியும் போடுவார். உங்களுக்கு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இவர் வருவாரா அப்படின்னா இவர் வந்து இப்போ தீபக் சகர் உள்ளே வராரு, இல்லை உள்ள ஒரு இந்த சௌத்ரி உள்ளே வராரு. இந்த மாதிரிலாம் வர்றப்போ இவர் வந்து பவர் பிளேயில் அதாவது பவர் பிளே அதோட முடிச்சுட்டாங்க, 11 ஓவருக்குள்ளே முடிச்சுட்டாங்கன்னா இவர் விக்கெட் எடுக்கிறது கஷ்டமாயிரும். டெத் ஓவர் போட மாட்டார். லாஸ்ட் மேட்ச் டெத் ஓவர் போட போய் தான் விக்கெட் எடுத்தார். ஸோ இந்த மேட்ச் வந்து இவர் டெத் ஓவர் போடுறாரு அப்படின்னா விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி டெத் ஓவர் போடலை அப்படின்னா இவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டால் ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இந்த 2 பேர் வர்றதுக்கும் சந்தீப் சர்மா ஒரு சேஃப் சாய்ஸு. தேஷ்பாண்டே நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். சிஎஸ்கே வின் ஆகுறதுல வேணால் 2 பேரையும் சேர்த்து எடுத்து பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு லோ பெர்சன்ட் யார் இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து எடுங்க. இப்போ இந்த கேட்டகரியில் அஸ்வின் வந்து ஒரு மஸ்ட் பிக்குங்க. அஸ்வின் வந்து இந்த பிச்சு ஸ்பின்னுக்கு இப்போ மதிய நேரம் நடக்கிறதுனால ஒரு 1 or 2 விக்கெட் எடுத்துட்டு பவுலிங் பேட்டிங் இப்போ நம்ம சொன்ன மாதிரி சிஎஸ்கே டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அஸ்வினுக்கு பேட்டிங் கிடைக்கும். இந்த பிச்சில் அஸ்வின் நல்லா விளையாடுவார். ஸோ எப்படியும் உங்களுக்கு ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு அது வருவார். அதே மாதிரி ஆவேஷ் கான் வந்து டெத் ஓவர் இப்போ அவர் தான் ராஜஸ்தானுக்கு போடுறாரு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் இப்போ போடுறாரு அப்படின்னா ஒரு 2 விக்கெட் கூட எடுத்துடலாம் திடீர்னு. இப்போ சந்தீப் சர்மா வந்து ட்ரீம் டீம் வராரு, ஆவேஷ் கான் வராரு அப்படின்னா இந்த 2 பேரில் நீங்கள் யாரை ஃபஸ்ட்டு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னா சந்தீப் சர்மாவுக்கு வந்து பிளேயர்ஸ் இடையே த்ரெட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், டெத் ஓவர் போடுவார். அதே மாதிரி சந்தீப் சர்மா கூட நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கேட்டகரியில் இவங்க 2 பேருமே நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லை ஆவேஷ் கான் வேண்டாம் எனக்கு சந்தீப் சர்மா ட்ரெண்ட் போல்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இதில் இருந்து நீங்கள் தாக்கூர் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அதில் இருந்து ஒருத்தங்க வருவாங்க. சார்துல் தாக்கூருக்கு இந்த பிச்சு நல்ல சப்போர்ட் ஆகும். ஸோ அவரை நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸ்லோ டெலிவரி போட்டு விக்கெட் எடுப்பார். பிளேயர்ஸ் இடையே த்ரெட்ஸும் இருக்குது. ஸோ இவர் தான் சென்னையோட இப்போதைக்கு உள்ள டெத் ஓவர் பவுலர் கண்டிஷனில் இவரை தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ இவர் இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாரு அப்படின்னா டெத் ஓவரில் ஒரு 1-2 விக்கெட்டுக்குள்ளே மொத்தமாக இந்த மேட்ச் இவர் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம்
இந்த டேரி மிச்சல் போவலில் ஒருத்தங்க உள்ளே வருவாங்க. அதில் வந்து மிச்சலுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா இவர் வந்து ஸ்பின்னு நல்லா கொஞ்சம் ப்ளே பண்ண மாட்டார். அடித்தா அடின்னு அடிப்பார், இல்லைன்னா அவுட் ஆயிடுவார். இவர் உள்ளே வராருன்னா ராஜஸ்தான் லாஸ் ஆனாதான் அந்த மாதிரி டீம் எடுத்தீங்கன்னா வேணாம். இவர் இல்லை, இவருக்கு பதிலாக ஹிட்மேயர் வந்தார்னா ஹிட்மேயர், அந்த கண்டிஷனில் தான் இந்த 2 பிளேயர்ஸும் உள்ளே வருவாங்க. நீங்கள் ராஜஸ்தான் லாஸ் ஆகிற மாதிரி டீமில் வேணால் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. இப்போ சென்னையில் இந்த இதில் கேட்டகரியில் மிச்சல் முக்கியமான பிளேயர். லாஸ்ட் ஓவரில் 4 ஓவர் போட்டார். இந்த ஸ்லோ டெலிவரி இந்த பிச்சுக்கு நல்ல சப்போர்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 3 ஓவராவது இந்த மேட்ச் போட்டார்னா ஒரு 2 விக்கெட் 1 விக்கெட் எடுத்துட்டார்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தான். மிச்சல் ஒரு மஸ்ட் பிளேயரு. தோனியை நீங்கள் வந்து இந்த மேட்ச் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ராஜஸ்தான் வின் ஆகுதுன்னா நீங்கள் மஸ்ட்டாக தோனி எடுத்துடலாம். டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும், வருவார். அப்படி இல்லை, இவங்க எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணுறாங்கன்னா லாஸ்ட் விக்கெட் விழுந்தால் மட்டும்தான் தோனி வருவாங்க. ஒரு 20 ரன் 15 ரன்னுக்குள்ளே எப்படியும் அடிப்பாங்க. ஆனால் அந்த பொசிஷன் அவங்களுக்கு கிடைக்கணும். கிடைச்சா மட்டும்தான் அதை ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பட்லரோ சாம்சனோ ஈஸியாக வந்துருவாங்க. ஸோ இப்போ சப்போஸ் டாப் ஆர்டர்லாம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அந்த வாய்ப்பு இருக்குது. மேக்சிமம் இந்த பிச்சில் சாட்னருக்கு பதிலாக கிளெசனை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே ஸ்பின்னு, லெஃப்ட் ஹேண்டட் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. சாம்சனுக்கு இருக்குது, ஜெய்ஸ்வாலுக்கு இருக்குது, என் பட்லருக்கு இருக்குது. ஸோ அப்படி வேணும்னா கூட அவங்க இந்த ரவீந்திராவை வச்சு மூவ் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா ரவீந்திராவுக்கு பவுலிங் பண்ண முடியுங்கிற எபிலிட்டி இருக்கிறதுனால அதை வச்சு மூவ் பண்ணிட்டு சாட்னருக்கு பதிலாக கில்சன் வருவாங்க. அப்படி ஒரு வேளை கில்சன் வரல, சாட்னர் வச்சு தான் இவங்க போகிறாங்க அப்படின்னா இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க மஸ்டாக டீமில் எடுத்தே ஆகணும். இப்போ ரவீந்திர ஜடேஜாவை நீங்கள் எடுத்துருக்கிறீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் எடுத்தீங்கன்னா நீங்கள் மோயின் அலி இன்னொரு பவுலர் எடுத்துக்கோங்க. அப்படி மோயின் அலி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாட்னரை கூட லீவ் பண்ணிடலாம். இல்லை சாட்னர் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஜடேஜாவையும் சாட்னரையும் மட்டும் கூட எடுத்துட்டு மோயின் அலியை லீவ் பண்ணிக்கலாம். இந்த மேட்சை பொறுத்தவரை சிஎஸ்கேல இப்போ பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திரா இருக்கிறாரு அப்படின்னா இந்த கேட்டகரியிலேருந்து ஒருத்தங்க வர்றாங்கன்னா இவர் உள்ளே வருவார். இந்த மேட்சை பொறுத்தவரை நியூசிலாந்து, நான் என்னுடைய ப்ரிடிக்ஷன் இது பொறுத்தவரை, இந்த மேட்சை பொறுத்தவரை நியூசிலாந்து பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரா, டேரி மிச்சல், ட்ரெண்ட் போல்ட்டு. இந்த நியூசிலாந்து பிளேயர்ஸு கண்டிப்பாக இங்கே ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவர் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. டேரி மிச்சலுக்கும் ரவீந்திராவுக்கும் இந்த மேட்ச் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நியூசிலாந்து பவுலர்ஸ் இந்த பிளேயர்ஸ் இந்த மேட்ச் நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் ரவீந்திரா இந்த மேட்ச் அடிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அவர் டீமில் இருந்தார்னா. அடுத்து இவங்க ரகானே கொண்டு வராங்களா இல்லை அவருக்கு பதிலாக ரிஸ்வி கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. ரிஸ்வி வந்தால் ரிஸ்விக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மேட்ச்சு, அவரை ஃபஸ்ட்டு இதில் பண்ணால். இந்த டூபே நம்ம டீமில் இருக்கிற மாதிரி அவர் டீமில் ஒரு டூபே இருக்கிறாரு, இவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ ரிஸ்வி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ராஜஸ்தான் லாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிற மேட்ச்சில் நீங்கள் டூபேயை எடுத்துக்கலாம், இவர் நல்லா பண்ணுவார். ஃபெராரியா வந்து நல்லா ஹிட் பண்ணுற பிளேயர் தான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபெராரியாவா பராகான்னு பார்த்தீங்கன்னா பராகுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அவரையும் நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். இவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்களான்லாம் டவுட்டு தான். அடுத்து இந்த முகேஷ் சௌத்ரியை எஸ்ஸிங்குக்கு பதிலாக உள்ளே கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்தால் மஸ்ட் பிக்காக இவர் இருப்பார் இந்த மேட்சுக்கு. ஏன் அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் ட்ரீம் டீமோ இல்லை பெரிய அளவுக்குனாலும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அது ஜடேஜாவா பண்ணலாம், இல்லை சௌத்ரி பண்ணலாம், சாட்னர் பண்ணலாம், அதே மாதிரி இவங்க ட்ரெண்ட் போல்ட் பண்ணலாம். ஆனால் இவங்க பண்ணுறதுக்கு சௌத்ரி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜெய்ஸ்வாலுக்கு அந்த த்ரெட் இருக்குது. அதே மாதிரி பட்லர் சில டைம் அந்த லெஃப்ட் ஆர்ம் இன்ஸ்விங்கில் அவுட் ஆவார். அதே மாதிரி சாம்சனும் அதே மாதிரி சம்டைம்ஸ் அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ஹங்கேர்கரை வந்து தீபக் சகருக்கு பதிலாகவோ இல்லை யாருக்காவோ கொண்டு வந்தால் நீங்கள் இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும். இப்போ சிவிசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான். கெய்க்வாடுக்கு நீங்கள் ஹிட் ஆர் ஃப்ளாப் கண்டிஷன் தான். அதை எப்படி பார்க்கலான்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்த கிரவுண்டில் இவங்களோட பண்ணுறாரு அப்படின்னா தைரியமாக ஒரு நிறைய மேட்ச் பண்ணுறீங்கன்னா சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு 5 மேட்ச் பண்ணுறீங்க, டீம் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 மேட்ச்சு இவரை நீங்கள் கேப்டன் பண்ணலாம். ஆனால் அவர் கண்டிப்பாக பண்ணுவாரா அப்படின்னா அது வந்து பிளேயருடைய த்ரெட்டு பொறுத்து இருக்குது. அவர் வந்து எப்போவும் ஆரம்பத்தில் ஸ்லோ பண்ணி அடுத்து ப்ளே பண்ணுவார். அப்படி பண்ணால் பண்ணிடுவார்.
ட்ரெண்ட் போல்ட்டில். இல்லைனா அந்த போல்ட் பாலில் வந்து அவுட் ஆக நிறைய வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை கெய்க்வாடுக்கு இருக்குது. ஸோ அதனால இந்த கேட்டகரியில் இருந்து கெய்க்வாட் இல்லைனா ஜெய்ஸ்வாலில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒருத்தங்க ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். சிஎஸ்கே வின்னானா கெய்க்வாட் வச்சு எடுங்க, ராஜஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஜெய்ஸ்வாலை வச்சு எடுங்க. அடுத்து சாம்சன், சஞ்சு சாம்சன் பட்லரில் 2 பேருமே ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சஞ்சு சாம்சன் சிவிசி அளவுக்கு வருவாரா அப்படின்னா இந்த கிரவுண்ட்லேயும் சரி சென்னை கூடயும் சரி இவரோட ரெக்கார்டு வந்து ரொம்ப போராக தான் இருக்குது. ஆனால் பட்லருக்கு நல்லா இருக்குது, ஆனால் அவங்களுக்கு அதிக த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 பேரில் யாருக்கு சிவிசி அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்னா பட்லருக்கு கொடுக்கறது தான் சேஃபு. ஃபஸ்ட்டு இன்ஸ்விங் பெர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு இப்போதைக்கு பேர் வந்து தீபக் சகர் இல்லை, ஷார்துல் தக்கருக்கு பவர் பிளேயில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவர் அடிச்சிருவார். ஸோ ஒருத்தங்க வந்து இவர் வந்து இந்த தேஷ்பாண்டே பாலில் கொஞ்சம் வீக்காக இருக்கார் சாம்சன், இல்லை ஜடேஜா பாலில். ஸோ இவர் போனால் கூட அவர் நிற்பார். ஸோ அப்போ நமக்கு என்னன்னா சாம்சனுக்கு வந்து ஒரு விசி கொடுத்தீங்கன்னா ராஜஸ்தான் வின்னாகிற டீமில் கொடுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இந்த மேட்ச்சு இந்த 9 இதில் இருந்து ஒரு சிவிசி உறுதியாக வருவாங்க. மேக்சிமம் இதில் இருந்து ஒரு கேப்டன்ஷிப் வரும். அது ஜடேஜா வரலாம், சகால் மேபி வரலாம், இல்லை கெய்க்வாடே வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இதே 2 பேருக்கு கொடுக்காதீங்க, இதே 2 பேருக்கு கொடுக்காதீங்க, வரமாட்டாங்க. இதில் ஒருத்தங்க வந்தால் இன்னொன்று வேற ஒரு இதுக்கு தான் மேக்சிமம் போகும். ஸோ அந்த மாதிரி மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்க. ஜடேஜாவுக்கு வந்து இந்த மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பகல் நேரத்தில் பண்ணுறதுனால மேக்சிமம் செகண்ட் பவுலிங் பண்ணாருன்னா சிவிசி கண்ணை மூடிட்டு கொடுத்துருங்க. இதில் தூபே வந்து சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவாரா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். இவர் ஃப்ளாப் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் வந்து ட்ரீம் டீம் அளவுக்கு வரணும், விசி அளவுக்கு வரணும்னா இவர் 3 டு 4 ஓவர் பவுலிங் போட்டு அதில் 2 விக்கெட்டாவது எடுத்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அது அவருக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஓவர் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் நம்பி எடுத்தீங்கன்னா சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட்லருக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் சிவிசி கொடுத்து பாருங்க. அவர் கிட்டத்தட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்லை பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆனால் வென்யூவில் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் ஒரு ரிஸ்க்கு தான், ரிஸ்க்கு சிவிசி தான். ஆனால் அடித்தார்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. சாம்சன் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் இவர் தான் பெர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல உங்களுக்கு பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாம்சங் அப்படியே வந்தாலும் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வந்தாலும் இவர் நல்லா வருவார் சிவிசி அளவுக்கு. இந்த டீமை பொறுத்தவரை ஜெய்ஸ்வால் வந்து ஹிட்டு இல்லைனா ஃப்ளாப், அந்த கண்டிஷன் தான். ஒன்று இவர் ஹிட் ஆவார், இல்லை கெய்க்வாட் பெரிய அளவுக்கு ஹிட் ஆவார், இல்லை இவர் வந்து ஒரு சும்மா ஒரு ட்ரீம் டீமுக்கு வர மாதிரி ஒரு 35 பாயிண்ட் 40 பாயிண்ட் வந்தால் வருவார், இல்லைனா கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆயிடுவார். அந்த பவர் பிளேலேயே இவருக்கு த்ரெட் இருக்குது. யாருன்னா சௌத்ரி, ஜடேஜா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம ஹங்கேர்கரில் தேஷ்பாண்டே, இந்த மாதிரி ஆள்கிட்ட கூட அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதில் இருந்து சிவிசி நல்ல சேஃப் ஆப்ஷன்னா பட்லருக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஒரு இதை கொடுத்து பாருங்கள். ஜெய்ஸ்வாலுக்கு நீங்கள் ராஜஸ்தான் வின்னார டீமில் கொடுத்து பாருங்கள். இப்போ கெய்க்வாடை லீவ் பண்ணிவிட்டு கொடுத்து பாருங்கள். ட்ரெண்ட் போல்ட்டு சிவிசி அளவுக்கு பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட்டு. ட்ரீம் டீம் வேணால் வரலாம். பராகுக்கு நீங்கள் சிவிசி கொடுத்தீங்கன்னா விசி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது சிஎஸ்கே வின்னாகிற மேட்சில் கொடுத்து பாருங்கள். அதாவது இவங்க டீம், அதாவது ஆர்ஆர் வின்னாகிற மேட்ச்சில் அவங்க பண்ணுவாங்களாங்கிறது ஒரு டவுட்டு இருக்குது. ஆனால் சிஎஸ்கே வின்னாகிற மேட்ச்சில் வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ சப்போஸ் இப்போ டாப் ஆர்டர் எல்லாரையும் தூக்கிட்டாங்கன்னா இவரும் வேறு பிளேயரும் சேர்ந்து தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இவர் ஒரு பேட்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் ஸ்பின் வீக்னஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தக்கனமாக தான் இவருக்கு நீங்கள் எடுக்கலாம். இப்போ இதில் ரவீந்திராவுக்கு ஒரு சிவிசி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த மேட்ச்சு அவருக்கும் கொஞ்சம் த்ரெட்டு இருக்குது. ரவீந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லெஃப்ட் ஹேண்டர் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஒரு இது பார்த்தீங்கன்னா அவர் வீக்காக தான் இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவுன்ஸ் போட்டால் அவுட் ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட ஜெய்ஸ்வாலுக்கு இருக்கிற த்ரெட்டு மாதிரி தான் அவருக்கும் இருக்குது. ஸோ ஒரு சிவிசி கொடுத்து பாருங்கள், விசியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். 50% கீழே ஜிஎல்லாம் விளையாடுறீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மேட்ச்சு
ஓரளவு லோ ஸ்கோராக தான் இருக்கும். மற்ற 200 அந்த மாதிரி அளவுக்கு வரணும்னா சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா நம்ம சொன்ன மாதிரி கெய்க்வாட் நல்லா ப்ளே பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா வர ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ரொம்ப கஷ்டம் தான். 200க்கு மேலே வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். 50க்கு மேலே 4 to 5 பேர் கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி வைங்க. பவுலிங் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 பேர்னாலும் இங்கே எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது கிளிக் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு நம்ம இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.